கடற்கரைகளில் தாது மணல் அள்ளியது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தாது மணல் அள்ளவும் ஏற்றுமதி செய்யவும் விதிக்கப்பட்ட தடை செல்லும் எனவும் உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியிருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்து வழக்கை சிபிஐ கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியிருக்கின்றனர். வழக்கு தொடர்பான ஆவணங்களை 4 வாரங்களுக்குள் சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தீர்ப்பின் முழு விவரம் என்ன? 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் தாது மணல் அள்ளுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் அளவுக்கு அதிகம், அதாவது 1,40,00,000 டன் அளவுக்கு தாது மணல் அள்ளப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக புகார் எழுந்தது. தமிழக அரசும் அதிகாரிகள் நியமித்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக விவி மினரல்ஸ் மற்றும் இந்தியா லிமிடெட் கம்பெனி ஆகிய 2 நிறுவனம் சார்பில் உள்ளிட்ட 7 நிறுவனம் வழக்கு தொடரப்பட்டது. சுமார் 66,000 டன் வரைக்கும் சட்டவிரோத மணல் அள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் ஆகியோர் முன்பு நடைபெற்று வந்தது. ஏறத்தாழ 2015ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கானது 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த வழக்கை நீதிமன்றம் தானே முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அதன் பிறகு இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலும் கூட சுமார் 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரை நீதிமன்றம் தடை விதித்த பிறகும் தாது மணல் அள்ளப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் அந்த முடிவின் அடிப்படையில் தகவல் வெளியானது. மத்திய அரசு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிபதிகள் இந்த விரிவான தீர்ப்பு அளித்துள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக கடற்கரை தாது மணல் எடுப்பதற்கு 2013ஆம் ஆண்டு தமிழக அரசு தடை விதித்த பிறகும் உயர்நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞர் ஆணையர் இது பற்றி விசாரித்து 5,800 கோடி ரூபாய் வரை தாது மணல் கொள்ளை போனதால் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாகவும் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதே நேரத்தில் தமிழக அரசும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எனவே சிறு தவறுகள் கூட சமுதாயத்தை அரித்துவிடும், இதை நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அளித்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும் அதே போன்று 5,832 கோடி ரூபாய் தனியார் நிறுவனங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று கூறியதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும் மோனோசைட் மட்டுமல்லாமல் பல்வேறு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இதை அதிகாரி குழு தாக்கல் செய்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தாது மணலை கைப்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தாது மணல் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள குடோன்களை சீல் வைக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு இந்த தாது மணல் கொள்ளையால் ஏற்பட்ட இழப்பை தனியார் நிறுவனங்களிலிருந்து வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தாது மணல் எடுத்து செல்லப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி அதிகாரிகள் இதுக்கு உடனடியாக இருந்த அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த வழக்கில் பல்வேறு யூகங்கள் எழுவதால் இது எல்லா துறை சம்பந்தப்பட்டதும் ஈடுபட்டுள்ளதால் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே 4 வார காலத்துக்குள் இந்த ஆவணங்களை சிபிஐ பெற்று விசாரணை தொடங்க வேண்டும் என்றும் சிபிஐ ஸ்பெஷல் டீம், அதாவது சிறப்பு அதிகாரி நியமித்து இந்த தாது மணல் கொள்ளையை குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக தாது மணல் ஏற்றுமதி நடைபெற்றதற்கு அனைத்து அதிகாரிகளும் காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.